வெல்கம் டு ஜோனிஸ் வேர்ல்ட். இந்த நல்ல காலை பொழுதில் கர்த்தரை தேட வசனம் கூறுகிறேன். இந்த வசனம் சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் பயன்படுவதாக இருக்கட்டும். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 10:1வது வசனம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? அருமையான வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மறைந்திருக்கிறீர்? கர்த்தாவே, நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறபடி என்ன சொல்கிறார்? தாவீது சொல்கிறாரு, ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் ஆபத்து நேரிடுகிறோம்? நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஏன் எங்களை மறைந்திருக்கிறீர் என்று கேட்கப்படுகிறது. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? கர்த்தாவே, ஏசப்பா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். நாங்கள் எவ்வளோ நோய் நொடிகளோடு இருக்கிறோம். நாங்கள் பல பிரச்சனைகளில் இருக்கிறோம். இக்கட்டு நிலைமையில் இருக்கிறோம். மாற்ற முடியாத பிரச்சனைகளில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தாவே, நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நிலைத்த சதி மோகங்களில் அவர்களே அகப்படுவார்கள். ஆகவே நாம் குழி குழிக்க வேண்டாம். குழி குழித்தால் நாமளே விழுந்து விடுவோம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நாம் மறைந்திருக்கிறோம். ஆகவே அவர்களே அகப்படுவார்கள். தவறு செய்கிறவர்கள் அகப்படுகிறார்கள். துன்மார்க்கன் தன் உள்ள பெருமை பாராட்டப்படுகிறது. பெருமை பாராட்ட வேண்டாம். நாம் நம்மை தாமே பெருமை பாராட்டாமல் இருப்போமாக. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, நான் கட்டு நிலைமையில் இருக்கிறேன். நான் ஏன் மறைந்திருக்கு, தூரமாக இருக்கிறது, சீக்கிரமே வந்து என்னை காப்பாற்றும் என்று தாவீது சொல்கிறார். அதே போல் நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், துயரங்கள் இவை எல்லாவற்றும் மத்தியில் கேட்போமாக. ஆண்டவரே, நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் தூரமாக இருக்கிறீர்? வந்து எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோமாக. நாம் ஜெப விண்ணப்பம் செய்வோமாக. நாம் மன்றாடுவோம். கர்த்தரோடு கேட்போமாக. கர்த்தருடைய வசனங்களை தியானிப்போமாக. அவரோடு ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் கேட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பாராக. அவர் நம்மளுக்கு மேல் பிரச்சனைகள் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் ரட்சிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இக்கட்டு நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற கர்த்தராகி ஆண்டவரை நாம் தேடுவோமாக. என்ன சொல்ல? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் மறைந்திருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்கள் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆபத்தான நிலைமையில் இருக்கும்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆபத்திலிருந்து நமக்கு விடுவிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின் வசனம் இருக்கு. ஆகவே ஆபத்து நேரங்கள் கர்த்தர் விடுவிக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.